இந்த நாளின் தலைப்பு He was made sin for us. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இன்றைக்கு நாம் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறோம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். ஆதாமின் சுவாபங்கள் மனிதனின் வாழ்க்கையிலே அவன் பிறக்கும் போதே செயல்படுகிறாய், கீழ்ப்படியாமல். இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்ட போது நாம் வேதத்திலே பார்க்கிற காரியம், அவர் தம்மை மரண பரிந்தும் சிலுவையின் மரணம் பரிந்தும் கீழ்ப்படிந்தவராய் தன்னை தாழ்த்தினபடினாலே எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை தேவன் அவருக்கு கொடுத்தார். அவர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். பிதா சொன்னதை எல்லாம் செய்தார். நாம் விடுவிக்கப்படத்தக்கதாய் அவர் நமக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, ரத்தம் சிந்தி, அவர் அவருடைய ரத்தத்தினாலே நம்மை அவர் விசுவாசிக்கிற யாவருக்கும் விடுதலை தந்து அவளை வியாதிகளை குணமாக்கி பிராணை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையும் கிருபையும் தந்து நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆனபடினால்தான் அவர் பாவம் அறியாதவர் நம்மால் பாவமாக்கப்பட்டார். நாம் அதை அறிந்து வாழ்வோம். ஆமென்.